வணக்கம். பூர்ண சக்தி சீனியர் லிவிங் இது அவசியமா? இது ஏன் இன்னைக்கு நிறைய இத பத்தி பேசப்படுது? இதெல்லாம் பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். இது நிச்சயமா முக்கியமான தலைப்பு தான். அஃப்கோர்ஸ் சூர்யா படம் நல்லா ஓடுமா, கயல் சீரியல்ல அடுத்தது என்னதாகும், விம்பிள்டன் ஓப்பனை யார் ஜெயிப்பாங்க, இதெல்லாம் நல்ல தலைப்பு தான். அதே மாதிரி இந்த சீனியர் லிவிங் பத்தி இன்னைக்கு நாம கட்டாயமா பூர்ண சக்தி சேனல்ல பேசிதான் ஆகணும். தொடர்ந்து கேளுங்க. பூர்ண சக்தி engaging, entertaining and empowering elders. The senior living ஏன் இன்னைக்கு இவ்வளவு பிரபலமாயிட்டு வருது, ஏன் நிறைய பேர் சீனியர் லிவிங்க்கு போறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஒண்ணு ஆயுட்காலம் அதிகமாகுது. இப்பெல்லாம் சதாபிஷேகம், அதுக்கும் தாண்டி 90 100 இதெல்லாம் செலிப்ரேட் பண்றவங்க நிறைய பேர் பார்க்கிறோம். இதுக்கு முன்னாடி தலைமுறை வரைக்கும் ஜாயிண்ட் ஃபேமிலி சிஸ்டம் இருந்தது. அதனால வீட்டுல யாரோ ஒருத்தர் உடம்பு சரியில்லாம இருப்பாங்க, பெரியவங்க இருப்பாங்க, சின்னவங்க இருப்பாங்க, 2 பேர் ஊருக்கு போனா இன்னொருத்தர் பார்த்துப்பாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் காமனா இருந்தது. இன்னைக்கு பசங்கள்லாம் வெளிநாட்டுக்கு போறாங்க, வெளியூருக்கு போறாங்க. அதையும் தாண்டி பெரியவங்க சின்னவங்க எல்லாருக்குமே ஒரு பிரைவசி, என்னுடைய ஸ்பேஸ் இதெல்லாம் தேவைப்படுது. ஸோ நான் இருக்கேன், நீ சௌக்கியமா நான் சௌக்கியமா இருக்கலாம், நம்ம கட்டாயமா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப்பா இருக்கலாம் அப்படின்னு ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் இருக்கும். ஆனா ஒரு காட்டத்துக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா, கொஞ்சம் உடம்பு முடியல, ஒருத்தருக்கு 2 பேருக்கு டெய்லி சமைச்சு சாப்பிட்டு அது ஒரு தொந்தரவா இருக்கு. ஒரு கம்யூனிட்டி நம்மள மாதிரி நிறைய பேர் இருந்தா போர் அடிக்காம இருக்குமே அப்படின்னு தோணுது. வீட்டை பூட்டிட்டு 3 மாசம் பையன் கிட்ட போனேன், 6 மாசம் பொண்ணை பார்க்க போனேன், நல்ல பெரிய டிராவல் போனோம் நாங்க இப்படிலாம் சொல்லணும்னா, வீட்டை தனியா பூட்டி வச்சுட்டு போறதுக்கு பயமா இருக்கு. திரும்பி வந்தா நம்ம எவ்வளோ வேலை செய்யணும்ன்ற பயம் இருக்கு. இது ஒரு சீனியர் லிவிங்னு வரும்போது இந்த கஷ்டம் இல்லாம இருக்கு. சேஃபா இருக்கு. பூட்டினா உள்ள கிளீனிங் பண்ணி கூட வைக்க ஆள் இருக்காங்க, ஆர் நம்ம வந்த உடனே பண்ணி தர ஆள் இருக்காங்க. முக்கியமா காலையில எழுந்தா இன்னைக்கு என்ன சாப்பாடு செய்யணும் அப்படின்ற அந்த ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்குக்கு நம்ம ரிட்டையர்மெண்ட் கொடுத்துடுறோங்க. ஆக மொத்தம் இன்னைக்கு சீனியர் லிவிங் அப்படின்றது ஒரு லக்ஸுரி, இல்ல ஜாலியா போறது, பெரிய ஃபேஷன், அதெல்லாம் விட இன்றியமையாத ஒரு விஷயமா இருக்கு. அப்போ எல்லாருமே ஒரு கட்டத்துல சீனியர் லிவிங் போயிட வேண்டியதுதானா அப்படின்னா இல்ல. முடிஞ்ச வரைக்கும் நம்மளை பார்த்துக்க முடியும். தனியா வீட்டுல இருந்தாலும் நான் தனிமையா ஃபீல் பண்ண மாட்டேன், எனக்குன்னு ஒரு லைஃபை நான் ஆக்டிவா கிரியேட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு இருக்கணும். இல்ல ஜாயிண்ட் ஃபேமிலி சிஸ்டமா இருந்தாலும் நான் ஒருத்தருக்கு ஒருத்தர் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கும் அப்படின்னும் போது இந்த சீனியர் லிவிங்ன்ற பேச்சுக்கே இடம் இல்லை. தனி வீட்லயோ அபார்ட்மெண்ட்லயோ நான் ஆளை போட்டு பார்த்துக்கிறேன். சீனியர்ஸ்க்காக உழைக்கக்கூடிய, சீனியர்ஸ்க்கு சர்வீஸ் பண்ணக்கூடிய நிறுவனங்களும் கார்பரேட்ஸும் அவ்வளோ பேர் ஆயிட்டாங்க இப்போ. ஸோ அந்த வசதியெல்லாம் எனக்கு இருக்குன்னா நான் வீட்லயே எல்லா வசதியும் பண்ணிக்கலாம். சீனியர் லிவிங்க்கு போறதுக்கும் வசதி வேணும். அங்க போய் அந்த ஒரு பெரிய கம்யூனிட்டியில இருக்கணும், அங்க இருக்கிற அம்யூனிட்டிஸை யூஸ் பண்ணிக்கணும், சாப்பிடணும், இதெல்லாமும் செலவு தான். ஸோ தனியா இருக்கோம், எனக்கு வேண்டாம், நான் சீனியர் லிவிங் போனோம் அப்படின்னா அது ஒரு நல்ல ஆப்ஷன் தான். முன்ன மாதிரி இது ஏதோ ஓல்டேஜ் ஹோம், வீட்டை விட்டு துரத்திட்டாங்க, எங்கேயோ போயிருக்கோம் அப்படின்ற அந்த டபுலாம் இனிமே கிடையாதுங்க. இத்தனை ஜென்ரேஷனா பண்ணாத எவ்வளவு புதிய விஷயங்கள் நாம பண்றோம். இந்த ஜென்ரேஷனுக்கு இது புது விஷயமா தான் ஆக போகுது. இனி போக போக இது ஆர்டர் ஆஃப் லைஃபா ஆயிட போகுது ஒரு ரிட்டையர்மெண்ட் அப்படின்னு வரும்போது. ஸோ பசங்களும் சரி பெரியவங்களும் சரி இது ஏதோ சுஷோ அங்கெல்லாம் கொண்டு சேர்க்கலாமா அந்த மாதிரி இதை நினைக்காம ரொம்ப யதார்த்தமா நமக்கு என்ன தேவைன்றதை மட்டும் யோசிக்கணும். பசங்கள்லாம் வெளியூர்ல இருக்காங்க, நான் எப்படியாவது இருக்கிற இடத்துலயே இருக்கணும்னு நினைக்கிறதுக்கு பதிலா அவங்க சீனியர் லிவிங்ல இருந்தாங்கன்னா பசங்களுக்கும் அம்மா அப்பா சேஃபா இருக்காங்க அப்படின்ற அந்த ஃபீலிங் இருக்கு. இவங்களுக்கும் நாம அவங்கள எதுக்குனாலும் கூப்பிட வேண்டாம், கால் பண்ணி பயமுறுத்த வேணாம், நம்ம பாட்டுக்கு இங்க நம்மளுக்கு ஹெல்ப் கிடைக்குது, நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். தனியா நீங்க இருக்கும் போதோ இல்ல வேற அபார்ட்மெண்ட்ல இருக்கும் போதோ உங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட் சர்க்கிள் இருக்கு, நீங்க வாரம் நிறைய பேரை மீட் பண்றீங்க, வெளியில வாசல்ல போறீங்க, கோவிலுக்கு போறீங்க, டிராவல் பண்றீங்க, இப்படிலாம் இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஒரு சோஷியல் லைஃப் பில்ட் ஆகுது. 4 பேரை பத்தி வம்பு பேசினாலும் சரி, சண்டை பிரச்சனை வந்தாலும் சரி, மக்கள் இருந்தா அது ஒரு தனி தெம்பு தான். அப்படி இல்லைன்னும் போது சோஷியல் லைஃப் அப்படின்றது இன்னைக்கு நாம ஹெல்த்தியா வாழறதுக்கு ஒரு ரிட்டையர்ட் லைஃப்ல ஒரு செகண்ட் ஃபேஸ் ஆஃப் லைஃப்ல ரொம்ப முக்கியமா இருக்கு. சில கருத்துக்களை எடுத்து நாம இன்னைக்கு ஓப்பனா டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இது பண்ணினோம். இது அவங்கவங்களுக்கு தனிப்பட்ட முறையில எது சௌகரியமோ அதை ஏற்படுத்திக்கணும் அப்படின்றது தான் இன்னைக்கு யதார்த்தம். எண்ட் ஆஃப் த டே குறிக்கோள் ஒன்னே ஒண்ணுதான்,
நாம சூப்பரா வாழணும், நம்மளுடைய அடுத்த தலைமுறைக்கு நம்மளுடைய வாழ்க்கை ஒரு உதாரணமா இருக்கணும், ஒரு வார்னிங்கா இருக்கக்கூடாது. சீனியர்ஸ் ரிலேட்டட் கேள்விகள் இல்ல இதை பத்தி நம்ம உரையாடணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. இது உங்களுக்காகவே நடத்தக்கூடிய சேனல். நன்றி. கட்டாயமா நிறைய பேர் கூட ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் பூர்ண சக்தி வீடியோஸை மிஸ் பண்ணாம பார்க்க முடியும்.